மனப்பாடம் செய்யணும். ரொம்ப முக்கியமான வசனம் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம். வஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள். சபகா யஸ்பிகு, ரொம்ப, அதாவது ஆல் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு தான் சாபிக், ஆல் ஃபர்ஸ்ட், எல்லாத்தோட முதல்ல வந்தவங்க. அல்லவ்வலூன், முதலாமவர்கள். இப்போ 2 தன்மையை அல்லாஹ் சொல்றான். அதாவது கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களிலேயே எல்லாருக்கும் முந்தி வந்தவர்கள். புரியுதா? அந்த முந்தி வந்தவர்கள்ல ஃபர்ஸ்டா இருக்கிறவங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ எப்படி அல்லாஹ் கொண்டு போயிட்டான் பாருங்க. யார் அவங்க? மினல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்தவர்கள், மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அடுத்து வல் அன்சார், அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்த அன்சாரிகள். 2 கூட்டம். அவங்க நல்லா விளக்குறாங்க. மின் என்பது விளக்கத்திற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை. மின் லில் பயான் என்று சொல்வாங்க. அடுத்தது வல்லதீன தபஊஹும், இவர்களை பின்பற்றியவர்கள். பி இஹ்சானின், நன்மையை கொண்டு, நல்லதை கொண்டு. அப்ப இந்த சஹாபாக்கள் தாபியின்கிற இடத்துல மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஏதாவது தவறு நடந்திருந்தா அவங்களுடைய உலக விஷயங்கள்லையோ அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களையோ அது நம்ம பின்பற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படாது. எதை எடுத்துக்கொள்வோம்? மார்க்க சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்வோம். அப்ப நல்ல விஷயங்களில் இவர்களை பின்பற்றியவர்கள். சரி, அவர்களுக்கெல்லாம் என்ன வெகுமதி? ரலியல்லாஹு, அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அன்ஹும், இவர்களை. வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்வார்கள். வஅஅத்த, ஏற்பாடு செய்து விட்டான், தயாரித்து விட்டான். லஹும், அவர்களுக்கு ஜன்னாத்தின், சொர்க்கங்களை. தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு, அந்த சொர்க்கங்களுக்கு கீழே, அந்த தோட்டங்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் சொர்க்கத்துடைய அந்த தரை இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். கீழே என்னென்ன இருக்குன்னு எல்லாம் தெரியும். இப்போ நம்ம பூமியை பார்த்தோம்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியுமா? பாம்பு இருக்கா, முள்ளு இருக்கான்னு ஒன்றும் தெரியாது. மிதிச்சதுக்கு பிறகுதான் கண்ணி வெடியில் சிக்கி காலு போனவுடனே ஓஹோ இங்கே வெடியை வச்சிருக்காங்கன்னு தெரியும். அங்கே அப்படி கிடையாது. சொர்க்கத்தில் அப்படியே கஸ்தூரியினால் அந்த மண் இருக்கும். அந்த மண் இருக்குது அப்படியே கண்ணாடி வெள்ளி மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும். கீழே உள்ளதெல்லாம் தெரியும். நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த நதி அப்படியே நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்க முடியும். இப்படி நீங்கள் போகிற இடத்துலலாம் அந்த நதி அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நதியிலேருந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அந்த நதியை சுட்டி காட்டி அப்படியே மேலே வா அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி அப்படியே தேனாறு மேலே வந்துடும். அப்புறம் தேனாறு குடிச்சிட்டு அப்புறமா பாலாறு குடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் கையை காட்டினீங்கன்னா அந்த பாலாறு அப்படியே மேலே வந்துடும். அப்படியே குடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். இதை குடிக்கணும், அதை குடிக்கணும், அதை குடிக்கணும், சாப்பிடணும், ஒன்றுமே கிடையாது. அந்த வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு இங்கே வேலை பார்க்கணும். இங்கே அமல் செஞ்சுட்டு போனால் அங்கே ராகத்து. இங்கே மவனை சுற்றி ஊரை சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கிடந்த அங்கே அவ்வளோதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு வேற இடம் இருக்குது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா. சரி, அங்கே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே எப்படி இருப்பாங்க? டெம்பரவரியா, ஹாலிதீன ஃபீஹா அபதா. அதுதான் அவங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ். அங்கே அவர்கள் நிரந்தரமாக நீடித்து இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. ஆக இந்த வசனத்திலையும் தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டா முஹாஜிர்கள், அன்சாரிகள், அதாவது சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்தில் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்பற்ற தகுந்தவர்கள். அதற்கு அடுத்து வல்லதீன தபஊஹும். இந்த வல்லதீன தபஊஹும் என்பதை நம்ம பின்னாடி வரக்கூடிய அந்த ஹதீஸை வச்சு தான் அந்த 3 காலத்தோட முடிவு செய்யறோம். ஏன்னா பிற்காலங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகி விட்டன. நப்சுகள் பலருக்கு பலவிதமான மன இச்சைகளை, குழப்பமான கருத்துக்களை அலங்கரித்து விட்டன. அதனால பிற்காலத்தில் தோன்றிய எந்த கருத்துக்களையுமே நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன் அப்துல்லாஹி அனிபினி அப்துல், வெறும் அப்துல்லா என்று சொல்லப்பட்டா அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எடுத்துக்கொள்ளலாம். அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 6429. கவனிங்க, மக்களில் சிறந்தவர்கள் எனது காலத்தவர்கள், எனது தலைமுறையினர், பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள், பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள். படிக்கிறேன், கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் தோழர்கள் மற்றும் நன்மையில் அவர்களை பின்பற்றியவர்கள் இந்த சமுதாயத்தின் சலஃப் ஆவார்கள். மேலும் நபி அவர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் எதன் பக்கம் அழைத்தார்களோ அதன் பக்கம் அழைப்பவர்கள் அனைவரும் சலஃபுடைய வழிமுறையில் உள்ளவர்கள். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எதன் பக்கம் அழைத்தாங்களோ அதன் பக்கம் யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்க தான் சலஃபு மன்ஹஜில் பயணிக்கக்கூடியவர்கள். புரியுதா?
இது ஒரு நாட்டுக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு ஆலிமுக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ குத்தகை கொடுக்கப்பட்ட சொத்து அல்ல. புரிந்து கொள்ளுங்க, சரியா? இன்றைக்கு சில முட்டாள்கள் மடையர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுடைய கூற்றிலிருந்தும் செயலிலிருந்தும் முற்றிலும் விலகியவர்கள். எப்படி ஒருவன் இஸ்லாமை தனக்கு சொந்தமாக குத்தகையை எடுத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாட முடியாதோ அதே போன்றுதான் இந்த சலஃப் மன்ஹஜ் என்பதும் இதை யாரும் தனக்கு உரிமையாக்கி வைத்துக் கொண்டு இன்னொருவரை நீ சலஃபி இல்லை என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் அருகதையும் இல்லை. சலஃப் வழிமுறையை பின்பற்றுவது என்ற விஷயத்தில் கால வரையறை மட்டும் ஒரு நிபந்தனையாக எடுக்கப்படுவதில்லை. அதாவது இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா சஹாபாக்கள் காலத்திலையும் தாபீன்கள் காலத்திலையும் வழிகட்டவங்களும் இருந்தாங்க. அப்ப சலஃப் என்று இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது காலத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அங்க அதாவது நேர்வழி என்பதும் சேர்த்து அங்கே அடையாளப்படுத்தப்படும். சலஃப் வழிமுறையை பின்பற்றுவது என்ற விஷயத்தில் கால வரையறை மட்டும் ஒரு நிபந்தனையாக எடுக்கப்படுவதில்லை. அதாவது அந்த காலத்தோடு சேர்ந்திருந்தவர்கள் மட்டுமே சலஃபுகளை பின்பற்றுவோர் என்பது அல்ல. மாறாக அகீதாவிலும் சட்டங்களிலும் நற்குணங்களிலும் குர்ஆன் மற்றும் சுன்னாவுக்கு சலஃபுடைய புரிதலின்படி உடன்பட்டிருப்பது மட்டுமே நிபந்தனையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். எனவே எவர்கள் காலத்தால் அந்த 3 தலைமுறையிலிருந்து மிகுந்த இடைவெளி, ரொம்ப தூரமான இடைவெளியில் இருந்தாலும் அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த சலஃபுடைய வழியில் பின்பற்றி நடந்தால் அவர்களும் சலஃபுகளை பின்பற்றுவோர் ஆவார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் காலம் மற்றும் இடத்தால் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அதே வேளை இடைவெளி இருந்தாலும் சரி, அவங்க எந்த பாதையில் போகக்கூடியவங்க, சலஃபுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள். அதே வேளை யார் அந்த சலஃபுக்கு முரண்பட்டாரோ அவர் அந்த சலஃபுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவர் சலஃபுகளை சேர்ந்தவராக ஆக மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் பொதுவாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படித்ததை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நற்பலனை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.